antithesis. A-N-T-I-T-H-E-S-I-S. Antithesis. Antithesis. எதிரிடை. Antithesis. Contrast, opposite. எதிர்நிலை, மாறுபாடு, எதிரிடையாக. Direct opposite. நேர் எதிர், முரணிசைவு நயம். Antipode, contrary. நேர் எதிர், மாறாக. Counter, negative. எதிர்மறை, எதிரிணை இசைவமணி. Reverse, set against. தலைகீழாக, எதிராக அமைக்கவும். Counter study, counter opposition. எதிர் ஆய்வுரை, நேர்மாறு எதிர்ப்பு. An antithesis is the complete opposite of something. எதிர்வாதம் என்பது எதையாவது முழுமையாக எதிர்க்கிறது அல்லது எதிர்ப்பது. Conflict, opposite reaction. முரண்பாடு, எதிர்வினை. Contrast, variation. மாறாக, மாறுபாடு. A person or thing that is direct opposite of someone or something else. யாரோ ஒருவருக்கு அல்லது ஒரு விஷயத்திற்கு நேர் எதிரானது. In Hegelian philosophy, the negation of the thesis as the second stage in the process of dialectical reasoning. ஹெகலியன் தத்துவத்தில் ஏங்கியல் மறுமொழியின் செயல்பாட்டில் இரண்டாம் கட்டமாக ஆய்வறிக்கையின் மறுப்பு. In poetry, contrasting or combining two terms, phrases or clauses with opposite meanings. கவிதை மொழியில் இரண்டு சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது உட்பிரிவுகளை எதிர் அர்த்தங்களுடன் முரண்படுத்தல் அல்லது இணைத்தல். A thesis or proposition that is opposite to or contradicts another. மற்றொன்றுக்கு எதிரான அல்லது முரண்படும் ஒரு ஆய்வறிக்கை அல்லது முன்மொழிவு. It is often used when describing ideas or terms that are placed in strong contrast to each other. ஒருவருக்கொருவர் வலுவான மாறாக வைக்கப்படும் கருத்துக்கள் அல்லது சொற்களை விவரிக்கும் போது இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. An antithesis must always contain two ideas with one statement. The ideas may not be structurally opposite, but they serve to be functionally opposite when comparing two ideas for emphasis. ஒரு எதிர்ச்சொல் எப்போதும் ஒரு அறிக்கைக்குள் இரண்டு கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். யோசனைகள் கட்டமைப்பு ரீதியாக எதிர்மாறாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வலியுறுத்தலுக்கான இரண்டு யோசனைகளை ஒப்பிடும்போது அவை செயல்பாட்டு ரீதியாக எதிர்மாறாக இருக்கும். Antitheses are used to strengthen an argument by using either exact opposites or simply contrasting ideas, but can also include both. They typically make a sentence more memorable for the reader or listener through balance and emphasis of words. எதிர்ச்சொற்கள் ஒரு வாதத்தை வலுப்படுத்துவதற்கு சரியான எதிர் அல்லது வெறுமனே மாறுபட்ட கருத்துக்களை பயன்படுத்துவதன் மூலம் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இரண்டையும் சேர்க்கலாம். அவை பொதுவாக ஒரு வாக்கியத்தை வாசகருக்கு அல்லது கேட்பவருக்கு சமநிலை மற்றும் சொற்களின் முக்கியத்துவம் மூலம் மறக்க முடியாததாக ஆக்குகின்றன.
Antithesis is a figure of speech when refers to the juxtaposition of opposing or contrasting ideas. It involves the bringing out of contrast in the ideas by an obvious contrast in the words, clauses, or sentences within a parallel grammatical structure. எதிர்வாதம் என்பது கருத்துக்களில் எதிர்க்கும் அல்லது மாறுபாட்டிற்கும் இடையேயான நிலைப்பாட்டை குறிக்கும் போது பேசும் ஒரு உருவமாகும். இது ஒரு இணையான இலக்கண கட்டமைப்பிற்குள் வார்த்தைகள், உட்பிரிவுகள் அல்லது வாக்கியங்களில் வெளிப்படையான மாறுபாட்டின் மூலம் கருத்துக்களில் உள்ள மாறுபாட்டை வெளிப்படுத்துகிறது. Antithesis examples: many are called but few are chosen. பலர் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் சிலர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். Man proposes, God disposes. மனிதன் முன்மொழிகிறான், கடவுள் அகற்றுகிறார். Love is an ideal thing. Marriage is a real thing. காதல் ஒரு சிறந்த விஷயம், திருமணம் ஒரு உண்மையான விஷயம். Give me liberty or give me death. எனக்கு விடுதலை கொடுங்கள் அல்லது மரணம் கொடுங்கள். Love is antithesis of selfishness. அன்பு என்பது சுயநலத்திற்கு எதிரானது. He who desires peace should prepare for war. அமைதியை விரும்புபவர் போருக்கு தயாராக வேண்டும். நன்றி.